Good morning student, welcome to Alpas Academic. 10th வகுப்பு மேக்ஸ்ல chapter 2 ல example 2.44 the product of the three consecutive terms of geometric progressing is 343 and sum of 91/3. Find the three terms கண்டுபிடி சொல்லிறாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸி. கொடுத்திருக்காங்க GP ல 3 consecutive terms கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னாக்கா a/r, a, ar. சோ இதான் ஃபார்முலா. சோ இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படினாக்கா ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் எடுத்துங்க, கமா எடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். ஈக்குவல் டு அதோட வேல்யூ 343. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்துல இருந்து r காமனா டிவைட் பண்ணிடலாம். ரிமைண்டர்னா இருக்கு a into a square into a cube equal to 343. ஓகேங்களா? சோ இந்த 343 நம்ம எப்படி எழுதலாம் அப்படினாக்கா இங்க கியூப் இருக்கு இல்லையா, இதையுமே கியூபா மாத்தணும். நான் கியூபா மாத்தணும். அப்போ 343 7 டேபிளால எடுத்துக்கலாம். நம்ம கியூப் ரூட்டா மாத்தணும் இல்லையா, அப்போ 7 டேபிள் எடுத்துறோம். 7 டேபிள் எடுக்கும்போது 34ல how many times 7 இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 4 டைம்ஸ் இருக்கும். 4 7s are 28. 34ல 28 போச்சுன்னா ரிமைண்டர் 6. அந்த 6 எடுத்து வந்து இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க போட்டுன்னு போனா இது 63 ன்னு படிக்கணும். இது 63ல how many times 7 இருக்கு? 9 times. So again 7 டேபிள் எடுக்கணும்னா 7 7s are 49. 7 எடுத்தோம்னா 1 time. ஓகேங்களா? சோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா a cube equal to 7 cube ன்னு எழுதலாம். ஓகேவா? கியூப் கேன்சல் ஆச்சுன்னா a உடைய வேல்யூ என்ன? 7. ஓகே, இது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சம் ஆஃப்னா ஆட் ன்னு அர்த்தம். ஓகேவா? இதே சேம் ஃபார்முலா தான். a/r plus a plus ar. ஓகேவா? equal to 91/3. ஓகேவா? சோ இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம் அப்படினாக்கா a வெளிய எடுத்துலாம். a வெளிய எடுத்துட்டா 1/r plus இங்க a வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? 1 இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் இங்க r இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? equal to 91/3. ஓகே, இப்போ a வெளிய இருக்கு இல்லையா, a உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி இல்லையா? a உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா 7. a இருக்கிற இடத்துல 7 கொடுப்போம். 7 into 1/r plus 1 plus r equal to என்ன இருக்கு? 91/3. இந்த 3 இந்த பக்கத்துல வந்துடலாம், இந்த 7 அந்த பக்கம் போயிடலாம். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். இது டிவைட் இருக்குது, இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்ப 3 into 1/r plus 1 plus r equal to 91/7 ஆயிடும். ஓகேவா? இந்த டிவைட்ல இருக்குது, இந்த பக்கம் வந்தபோது மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் வந்து டிவைட் ஆயிடும். சோ 7 1s are 7. 9ல how many times இருக்கு? 7னா 1 time. ஓகேவா? 9ல 7 போச்சுனா ரிமைண்டர் 2. அது இங்க போட்டோம்னா 21 படிக்கணும். 21ல 3 times. சோ அப்போ இங்க 13 வந்துரும். என்ன வரும்? 13. இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 3/r plus இங்க 3 ஆயிடும். plus இங்க என்ன இருக்கும்? 3r. ஓகேவா? equal to 31. இப்போ இந்த r வந்து டினாமினேட்டர்ல r கன்வர்ட் பண்ண எல்லாத்துக்கும். சோ r கன்வர்ட் பண்ணோம்னாக்கா இந்த r இங்க இருக்குனா இங்க r வரணும். ஓகேவா? அப்போ கீழ r வரணும், மேலயும் r ஆல டிவைட் பண்ணனும். சேம் இதே தான். ஓகேவா? அப்போ 3 into r மல்டிப்ளை பண்ணா 3r plus r into r 3r square divided by r வரும் equal to 13. இப்போ இந்த r அந்த பக்கத்துக்கு போயிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3r square எழுதிங்க plus 3r plus 3 equal to 13. டிவைட்ல இது அந்த பக்கம் வந்துச்சுனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்போ 13r. ஓகேவா? சோ r ல இந்த பக்கத்துக்கு வந்துருங்க. 3r square plus 3r. இப்போ 13r இந்த பக்கம் வந்துச்சுனா minus 3r. 13r பிளஸ்ல இது இந்த பக்கம் வந்தா minus 13r plus 3 equal to 0. இப்போ 3r square அப்படியே வச்சுங்க. 13ல 3 போச்சுனா 10 minus 10r. 13ல இருந்து 3 போச்சுனா 10. இங்க பெரிய நம்பர் 13, அதோட சிம்பல் மைனஸ் இங்க போட்டுறோம். plus 3 equal to 0. சோ இது என்ன பண்ணா மெத்தட்ல இது காரணிப்படுத்துற மெத்தட்ல இருக்கு. சோ காரணி மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9. மல்டிப்ளை பண்ணாக்கா 9 வரணும். ஆட் அல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணானா வரணும் 10 வரணும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா 9 1s are 9. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா 9 1s are 9. ஆட் பண்ணா 9 plus 1
10 பட் இங்க என்ன இருக்குது நமக்கு -10 இருக்கு அப்போ ரெண்டு இடத்துலயுமே என்ன பண்ணலாம் மைனஸ் போடலாம் ஓகே ஒரு இடத்துல மைனஸ் போட்டோம்னா பிளஸ் இன்டு மைனஸ் -9 ஆயிடும் -9 போது நமக்கு வர வேண்டியது +9 அதுவும் தப்பாயிடும் அதே மாதிரி ஆட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன பண்ணோம் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் பண்ணோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா -10 சோ இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் அப்படினாக்கா இந்த 3r² அப்படியே வச்சுக்கலாம் 3r² இந்த 10r தான் எப்படி பிரிச்சிருக்கா 9 1 ன்னு பிரிச்சிருக்கீங்களா அதனால -9r -r இங்க இந்த 10 தான் எப்படி பிரிச்சிருக்கனா 9 1 ன்னு பிரிச்சிருக்கீங்களா இங்க r இருக்குறதுனால 9r இங்க 1 இருக்கிறதுனால -1 + 3 ஓகேவா சோ இப்போ பாருங்க இது ரெண்டுத்துல இருந்து இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் காமனா எடுக்கலாம் 3r வெளிய எடுத்துடலாம் r வெளிய எடுத்துட்டோம்னா r 3 வெளிய வந்துச்சு r² இருந்து ஒரு r போச்சுனா ரிமைண்டர் ஒரு r 9 ல 3 போச்சுனா ரிமைண்டர் 3 ஓகேவா சோ அதே மாதிரி இது ரெண்டுத்துல இருந்து -1 வெளிய எடுத்துடலாம் ஏன் அப்படினா நமக்கு இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதே தான் இந்த பிராக்கெட்லயே வரணும் அதனால -1 வெளிய எடுத்துட்டோம்னா -r பிளஸ் ஆயிடும் +3 வந்து மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா அப்போ r -3 ஆயிடும் ஓகேவா இப்போ ரெண்டு பிராக்கெட்ல ஒரே மாதிரி இருக்கா அப்படி இருந்தா தான் அது கரெக்ட் இல்லனா தப்பு அப்போ 3r -1 இதையும் சேர்த்து எழுதிட்டேன் இந்த ரெண்டு பிராக்கெட்ல விட்டு ஒன் டைம் எழுதிக்கிறேன் சோ r -3 = 0 இது எப்படி எழுதலாம்னா 3r -1 = 0 ன்னு எழுதலாம் 3r இப்படி வச்சிட்டு -1 அந்த பக்கம் வச்சா +1 r = 1/3 கரெக்ட்டா இந்த +3 வந்து அந்த பக்கம் சாரி இந்த 3 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் வச்சனா டிவைட் ஆயிடும் சேம் மெத்தட் இது r -3 = 0 +3 அந்த பக்கம் -3 அந்த பக்கம் வச்சனா +3 ஆயிடும் சோ +3 r உடைய வேல்யூ +3 இதுல டவுட் இருக்குங்களா ஓகே இப்போ இந்த ஃபார்முலால வேல்யூ கண்டுபிடிச்சது இல்லையா அதை இன்னும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம a வேல்யூ r வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம் நமக்கு ஃபார்முலா a/r a, ar இல்லையா r உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் 3 கொடுக்கிறோம் +3 கொடுக்கும்போது a உடைய வேல்யூ 7 a உடைய வேல்யூ 7 r உடைய வேல்யூ என்ன 3 a உடைய வேல்யூ 7 7 into 3 ஓகே இது சிம்பிளிஃபை பண்ணுங்க இது பண்ண முடியாது அதை அப்படியே வச்சுங்க 7/3 அப்படியே கிட்டோம் 7 இது மல்டிப்ளை பண்ணாக்கா 7 3 21 அடுத்து r உடைய வேல்யூ 1/3 ன்னு கொடுக்கிறோம் இதோட வேல்யூ r உடைய வேல்யூ 1/3 ன்னும்போது r உடைய வேல்யூ 1/3 a உடைய வேல்யூ சேம் தான் அதே ஃபார்முலால கொடுக்கலாமா a உடைய வேல்யூ என்ன 7 r உடைய வேல்யூ 1/3 a உடைய வேல்யூ 7 7 into 1/3 so denominatorல இருந்து இங்க வந்து மல்டிப்ளை ஆகும் மல்டிப்ளை பண்ணா 7 3 21 denominatorல 1 வந்தா வேல்யூ இல்ல அதனால அப்படியே விட்டுறோம் 7 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 7 1 சார் 7 3 1 சார் 3 அப்போ வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இங்க கேட்டதானா 3 டேர்ம்ஸ் கண்டுபிடி சொன்னாங்க இல்லையா சோ அது கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ ஓகே டவுட் இருக்கா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू